100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை. மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியிருக்கிறது. பாராட்ட மனமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் EPS தெரிவித்துள்ளார். இப்போ என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க சொல்லுங்க, என்ன குறிப்பிட்டிருக்காங்க? 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனம் இல்லை. ஆனால் அதில் பெயர் மாற்றம் சொன்னீங்க, அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுடைய பேட்டியிலே வந்திருக்குது சார், என்னுடைய அறிக்கையிலே வந்திருக்குது. அதை உயர்நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபவேற்ற விடாமல் தடுத்துவிட்டு அதே மலையின் மீதுள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்திற்கு மட்டும் அனுமதி அளித்துள்ள திமுக அரசின் இந்து மத வெறுப்பு கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும், ஒரு கண்ணில் வெண்ணெய் மறுகண்ணில் சுண்ணாம்பு வைப்பதுதான் அறிவாலய அரசின் மத நல்லிணக்கமா என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மேல் அனைத்து தரப்பினரும் செல்ல 20 நாட்களுக்கு பின்பு போலீசார் நேற்று அனுமதி அளித்தனர். சந்தனக்கூடு விழாவிற்காக இஸ்லாமியர்களை மலை மேல் செல்ல அனுமதிப்பதற்காக அனைவரும் அனுமதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பஸ்களில் தமிழ்நாடு என பெயர் எழுதுவதில் அரசுக்கு என்ன தயக்கம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுள்ளார். அவரது அறிக்கையில் ஆரம்ப காலங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என அரசு பேருந்துகளில் எழுதப்பட்டு இருந்தது. ஆனால் திமுக அரசு தமிழ்நாடு பெயரை தவிர்த்துள்ளது. அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தமிழ்நாடு என எழுதுவதில் அரசுக்கு என்ன தயக்கம்? தமிழ்நாடு என எழுதினால் கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டு விடுமா? கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் அனைத்தும் தங்கள் மாநில பெயரை பெருமையோடு பஸ்களில் எழுதியிருக்க திமுக அரசு மட்டும் தமிழ்நாடு என்ற பெயரை அவமானமாக கருதுகிறது. மீண்டும் பழையபடி அரசு பஸ்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என முழுமையாக எழுத வேண்டும். இல்லையென்றால் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என சீமான் கூறியுள்ளார். இதனிடையே சேலத்தில் நாம் தமிழர் கட்சியினர் அரசு பஸ்களில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை நாட் ஸ்டாப் மதுரை 121 மதுரை பைபாஸ் மதுரை மதுரை. பகவத்கீதையை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குள் அடக்கிவிட முடியாது. அது பாரத நாகரிகத்தின் ஒரு பகுதி. அது ஒரு நீதிநெறி புத்தகம் என உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். காசி தமிழ் சங்கமும் 4.0 நிகழ்ச்சியின் நிறைவாக வாரணாசி மாணவர்களுக்கு தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை கற்பிக்க முடிவு செய்யப்பட்டு அங்கிருந்து 300 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் கடந்த 20ஆம் தேதி தமிழகம் வந்தனர். RSS ஒரு தீவிரமான தேசியவாத அமைப்பு, ஒருபோதும் முஸ்லிம் எதிர்ப்புணர்வை கொண்டிருப்பதில்லை என அதன் தலைவர் டாக்டர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். धारणा है कि हम मुस्लिम विरोधी है तो जैसा मैंने कहा संघ को दरवाजा नहीं है, खुला काम है.
कभी भी आकर आप अंदर आकर देख सकते हो, अंदर से देख सकते हो। और ऐसा कभी आपको दिखा कि संघ मुस्लिम विरोधी है तो आप ऐसी राय बनाइए, नहीं दिखा तो अपनी राय बदलिए। तो मैं तो ये कहूंगा कि अब समझाने की बात नहीं है। வங்கதேசத்தில் இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியன் என்ற அடையாளத்தை மறைத்ததால் அங்கிருந்து உயிர் பிழைத்து வெளியேறினேன் என சாரோட் இசைக்கலைஞர் ஷிராஸ் அலிகான் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடந்த கருத்தரங்கம் ஒன்றில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத், வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் இந்துக்கள் உதவி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். हिंदुओं की दुर्दशा कब समाप्त होगी? वहां माइनॉरिटी है एकदम, वहां जरा कठिन है, फिर भी जो मैक्सिमम बचाव हो सकता है उसके लिए वहां के हिंदू को इकट्ठा रहना पड़ेगा और दुनिया भर के हिंदुओं को अपनी मर्यादा में रहकर उनकी कितनी मदद कर सकते हैं, जो और जितनी कर सकते हैं उतनी सब करनी पड़ेगी, हमको भी करनी पड़ेगी और हम तो वो कर रहे हैं। बाकी हिंदुओं का एक ही देश है, भारत देश, तो भारत की सरकार को इसका संज्ञान लेना पड़ेगा, करना पड़ेगा। कुछ कर भी रहे होंगे, कुछ बातें बताई जाती है, कुछ बताई नहीं जा सकती। परिणाम कभी होते कभी नहीं होते, लेकिन करना तो पड़ेगा। கோவாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் அம்மாநில மக்கள் வளர்ச்சிக்கும் சிறந்த நிர்வாகத்துக்கும் துணை நிற்கின்றனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் கமிஷனில் SIR பணி மிக சிறப்பாக நடந்து வருகிறது. சட்டவிரோதமாக ஊடுருபவர்களை அகற்றுவது நமது பொறுப்பாக இருக்க வேண்டும் என பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக இந்தியாவும் நியூசிலாந்தும் அறிவித்துள்ளன. இரு நாட்டு பிரதமர்களும் நேற்று தொலைபேசி வாயிலாக உரையாடி இதை உறுதி செய்தனர். Today is a big day for New Zealand. We have just concluded a free trade agreement with India. Now, this may not sound like a big deal for you, but trust me, it really is. And here's how you'll benefit. This is a landmark trade deal, reducing or removing tariffs on 95% of our exports to India. Of course, that makes it easier for Kiwi businesses to sell more of what we produce to 1.4 billion customers and one of the fastest growing economies in the world. And when New Zealand businesses can sell more, they grow. And when they grow, they hire more people, and that creates opportunities right across the country. More jobs and higher wages for Kiwis. Trade already supports 1 in 4 New Zealand jobs, and this deal strengthens that even further because it backs our farmers, our growers, our manufacturers and our exporters to compete and win on the world stage. And this deal will grow the economy and it will build long-term security for Kiwi families. We said we'd secure a free trade agreement with India in our first term, and we've delivered. National is fixing the basics and building.